உங்களோட ஃபோனில் கேமரா, பேட்டரி, பர்ஃபார்மன்ஸ் மூணுமே பேலன்ஸாக இருக்கிற மாதிரி வேணும்னு எதிர்பார்க்குறீங்கன்னா ஓப்போலேருந்து இப்போ லான்ச் பண்ணியிருக்கேன் இந்த ரினோ சீரிஸில் இருக்கக்கூடிய 2 ஃபோன் நான் சொல்கிறேன். இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா வாங்கலாமா வேணாமான்னு உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிடும். நான் சொல்கிறேன் இதில் என்னெல்லாம் இருக்குது இல்லை அப்படின்ட்டு. ஒரு சர்ப்ரைஸாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மினி வெர்ஷன் கூட லான்ச் பண்ணி வச்சிருக்காங்க ஃபர்ஸ்ட் டைமாக. அதை பற்றியும் லைட்டாக உங்களுக்கு சொல்கிறேன், தெரிஞ்சுக்கங்க. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறதுல ஒரு டெக் சேனல், நான் சுகுமார். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குயிக்காக அன்பாக்சிங் பார்க்கும்போது இந்த 2 ஃபோன்லையுமே பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் இல்லை. அன்பாக்சிங் பண்ணும்போது சீலை ரிமூவ் பண்ணிட்டு பாக்ஸ் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா உள்ள ஒரு குட்டி பாக்ஸ் கொடுத்துருக்காங்க, குயிக் ஸ்டார்ட் கைடன்ஸ் கொடுத்துருக்காங்க, சிலிக்கான் கேஸ் ஒன்று பாக்ஸ்லேயே வருது. நெக்ஸ்ட் மொபைலில் மேலே இருக்கக்கூடிய இந்த ஒரு ரேப்பர் ரிமூவ் பண்ணிட்டு பேக் சைடில் இருக்கக்கூடிய ஸ்டிக்கரையும் ரிமூவ் பண்ணிடலாம். மொபைலை டர்ன் ஆன் பண்ணிட்டு ஃபிட் செக் பண்ணிடலாமா? கேஸை போட்டு பார்த்தேன், நல்லா தான் இருந்துச்சு. நெக்ஸ்ட் 80 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கக்கூடிய அடாப்டர் கொடுத்துருக்காங்க. டைப் ஏ டு டைப் சி கேபிள் ஒன்று கொடுத்துருக்காங்க. சிம் எஜெக்டர் டூல் ரெண்டுலேயுமே ஒரே மாதிரி தான் இருக்கு. 2 ஃபோனையும் கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் பட்ஜெட்டில் இருக்கக்கூடிய Reno 15 வந்து ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். இதில் டிசைன் அப்படின்னு பார்க்கும்போது சைடு ஃப்ரேம் வந்து அலுமினியம் ஃப்ரேம் வந்து கொடுத்துருக்காங்க, நல்ல ஒரு விஷயம் தான். அண்ட் பேக் சைட் பார்த்தீங்க அப்படின்னா கிளாஸ் பாடி யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் கலர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 12 லைட் ப்ளூ அப்படின்றதான் நம்ம வச்சிருக்கோம். இது இல்லாமல் ஒயிட் கலரும் இன்னொரு ப்ளூ கலர் வேரியன்ட் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இந்த ப்ளூவை கம்பேர் பண்ணும்போது மற்ற ரெண்டுமே கொஞ்சம் டிசைன் வைஸ் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கு. சப்போஸ் வேற ரிவ்யூ ஏதாவது பார்த்தீங்க அப்படின்னா அந்த கலர்ஸையும் பார்த்துட்டு எது சூஸ் பண்ணணும்னு முடிவு பண்ணிக்கங்க. இது பார்க்கறதுக்கு மேட் ஃபினிஷில் ரொம்பவே சூப்பராக இருக்கு. அண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்மெட்ஜஸ்லாம் கூட பெருசாக படவே இல்லை. கேமரா பம்புமே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பெருசாக கொடுக்காம லைட்டாக கொடுத்துருக்கிறதுமே பார்க்கறதுக்கு ஒரு ப்ரீமியமான ஃபீல் நல்லாவே கொடுக்குது. சொல்ல மறந்துட்டேன், இந்த கேமரா பம்பில் லைட்டாக அப்படி ஷேக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நிறைய குட்டி குட்டி ஸ்டார்ஸ்லாம் இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீலில் கொடுத்துருக்காங்க. அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கு. நெக்ஸ்ட் நம்ம டெஸ்டிங் டைமுக்கு வரலாம். இதில் IP68 கொடுத்துருக்காங்க. நம்ம விடுவோமா டேரெக்டாக போய் இந்த மாதிரி தண்ணியில் போட்டு பார்த்தும் கூட ஃபோன் இது வரைக்கும் நல்லா தான் வேலை செய்யுது. அண்ட் அதே மாதிரி IP69மே கொடுத்துருக்காங்க, நல்ல ஒரு ப்ளஸ் பாயிண்ட். இந்த மாதிரி ஃபோர்ஸாக தண்ணி அடித்தாலும் கூட ஃபோனுக்கு எதுவுமே ஆகாது. நம்மளுமே இந்த டைப் சி போட்டிருக்கிற ஏரியா, ஸ்பீக்கர்கள் இருக்கக்கூடிய ஏரியா, முக்கியமாக டிஸ்பிளே, கேமரா பம்ப் இருக்கக்கூடிய ஏரியாலெல்லாம் அடிச்சு பார்த்தோம். இது வரைக்கும் ஃபோன் நல்லா தான் இருக்கு. டெஸ்ட்டுமே நம்ம கிட்ட பாஸ் ஆயிருச்சு. நெக்ஸ்ட் சிங்கிள் ஹேண்ட்ல யூஸ் பண்ண எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது வெயிட் 197 கிராம் கொடுத்துருக்காங்க. திக்னஸ் வந்து 7.7 mm கொடுத்துருக்காங்க. ஓரளவுக்கு திக்னஸை நல்லா தான் மெயின்டைன் பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம். கையில் ஹோல்டு பண்ணுறதுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி லைட்டாக கர்வோட வந்து பேக் சைடு வருது. இதனால சிங்கிள் ஹேண்டில் ஹோல்டு பண்ணுறதுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாகவுமே இருக்கு. ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனருக்கு வந்தோம் அப்படின்னா ஆப்டிக்கல் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்துருக்காங்க. அன்லாக் பண்ணுறதுக்கு நல்லாவே ஃபாஸ்ட்டாகவே இருக்கு. ஃபேஸ் அன்லாக்குமே இருக்கு. உங்களுக்கு வந்து கொஞ்சம் லோ லைட்டாக இருந்தாலும் கூட நான் டெஸ்ட் பண்ண வரைக்கும் குயிக்காகவே அன்லாக் ஆயிருது. அண்ட் பாட்டம்ல டியூவல் சிம் ஸ்லாட் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் மைக்கு, டைப் சி போர்ட் அண்ட் ஸ்பீக்கர்கள் வருது. இந்த இடத்துல ஸ்பீக்கரை பொறுத்த வரைக்கும் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் செட்டப் கொடுத்துருக்காங்க. அண்ட் நார்மலாக அந்த வால்யூம் வைக்கிறீங்க அப்படின்னா 300% வரைக்குமே வைக்கிற மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. நான் டெஸ்ட் பண்ண வரைக்கும் நல்லா லவுடாகவும் இருக்கு. அதே மாதிரி அந்த ஸ்டீரியோ எஃபெக்ட்டுமே பெட்டராக இருக்கிறத ஃபீல் பண்ண முடிஞ்சது. அண்ட் டாப்ல எக்ஸ்ட்ரா 2 மைக் கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் IR பிளாஸ்டருமே வருது. ஸோ டிவி இந்த மாதிரிலாம் கண்ட்ரோல் பண்ணோம் அப்படின்னா டேரெக்டாக ஃபோனை வச்சு பண்ணிக்க முடியும். ரைட் சைடில் வால்யூம் ராக்கர் கீ அண்ட் பவர் பட்டனுமே வந்திருக்கு. நெக்ஸ்ட் டிஸ்பிளேக்கு வந்தோம் அப்படின்னா ஒரு ஃபிளாட்டான டிஸ்பிளே தான். பெசல்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு மினிமம் பெசல்ஸாக கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஃபுல் அண்ட் ஃபுல் டிஸ்பிளேவை பார்க்குற மாதிரியும் பார்க்கறதுக்கு ஒரு அட்ராக்டிவாக இருக்கிற ஃபீல் கொடுக்குது. அண்ட் சைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 6.59 இன்ச்சும் ஃபுல் HD ப்ளஸ் AMOLED டிஸ்பிளே, அதுவும் 10 பிட் டிஸ்பிளே வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட்டோட வருது. நீங்கள் நார்மலாக ஆட்டோ செட் பண்ணுறீங்க அப்படின்னா 60, 90, 120 Hz வரைக்குமே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகிக்கும். HDR10+ சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ப்ரொடெக்ஷன் வந்து Gorilla Glass 7யோட வருது. அண்ட் பிரைட்னஸ் லெவலை பொறுத்த வரைக்கும் HBM வந்துட்டு 1200 nits வரைக்குமே கொடுத்துருக்காங்க. இன்டோர் அவுட்டோர் குறிப்பாக அந்த மாதிரி டைரக்ட் சன்லைட் எல்லாம் போயிட்டு கொஞ்சம் மெசேஜ் வரதை பார்ப்பேன் ப்ரோ, நான் வெளியில தான் அதிகமாக டிராவல் பண்ணுவேன்னு நினைக்கிறவங்களுக்குமே நல்ல ஒரு பிரைட்டான டிஸ்பிளே தான் இந்த இடத்துல கிடைக்குது. ஓவரால் டிஸ்பிளேயோட குவாலிட்டி வைஸ் பார்க்கும்போது நல்ல ஷார்ப்பான ஒரு பெஸ்ட்டான டிஸ்பிளேவாக தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஓஎஸ்க்கு வந்தோம் அப்படின்னா கலர் OS 16, Android 16 பேஸ் பண்ணி ரன் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி வரைக்குமே அப்டேட் வந்து ரெகுலராக கொடுத்துட்டாங்க. அண்ட் இது மட்டும் இல்லாமல் இவங்க ப்ராமிஸாக சொல்லக்கூடிய அப்டேட் அப்படின்னு பார்க்கும்போது 5 வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் 6 வருஷம் செக்யூரிட்டி பேஜ் அப்டேட்டுமே கொடுக்குறாங்க. இது லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் பெட்டராகவே கொடுத்துருக்காங்க. நல்ல விஷயம் தான். தேவையில்லாத ப்ளோட்வேர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 4-5 இருக்க தான் செய்யுது. பட் அதையுமே நீங்கள் அன்இன்ஸ்டாலோ டிசேபிளோ பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி தான் வந்து கொடுத்துருக்காங்க. சில AI ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் கேம் பிளேலாம் பண்ணும்போது இந்த நெட்வொர்க் இன்னும் கொஞ்சம் ரிலையபிளாக இருக்கணும் அப்படின்றனால AI லிங்க் பூஸ்டர் 3.0 கொடுத்துருக்காங்க. AI மைண்ட் ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பட் செப்பரேட்டாக அந்த கீ வந்து கொடுக்கல. அதுக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா அந்த 3 ஃபிங்கர்ஸை வச்சு இந்த மாதிரி ஸ்வைப் பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்கு டேரெக்டாக வந்து அந்த ஸ்க்ரீனில் என்ன இருக்குன்றதை அனலைஸ் பண்ணிட்டு செப்பரேட்டாக வந்து மைண்ட் ஸ்பேஸில் வந்து ஆட் ஆயிரும். இதுக்கப்புறம் கூகுள் ஜெமினிலையுமே வந்து இன்டெகிரேட் பண்ணியிருக்கனால நீங்கள் டேரெக்டாக அதை யூஸ் பண்ணி ஷெடியூலோ இல்லாட்டி ஈவென்ட் செட் பண்ணுறது கூட இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இது இல்லாமல் வாய்ஸ் நோட் எடுக்கிறதுக்கு, டிரான்ஸ்லேட் பண்ணுறதுக்குலாம் இதை தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ மோஸ்ட்லி எல்லாத்துலேயுமே வந்திருக்க ஃபீச்சர் தான். அண்ட் கனெக்டிவிட்டியை பொறுத்த வரைக்கும் Wi-Fi 6, Bluetooth 5.4 வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த ரினோவோட சீரிஸோட ஹைலைட்டே பார்த்தீங்க அப்படின்னா கேமரா தான். அது எந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுது அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் செல்ஃபி கேமரா அப்படின்னு பார்க்கும்போது 50 மெகா பிக்சல் அப்பச்சர் வேல்யூ 2.0 சாம்சங்கோட JN5 சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் ஹைலைட்டே பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோ ஃபோகஸிங்கோட கொடுத்துருக்கிறது தான். நார்மலாக உங்களை ஃபோட்டோ எடுக்கிறீங்க அப்படின்னு
அப்படின்னும் போது இந்த மாதிரி ஒரு ஷார்ப்பான இமேஜ் அவுட்புட் கிடைக்குது. பியூட்டி மோட் அப்ளை பண்ணோம் அப்படின்னாலுமே பெட்டரா இருக்கு. ரொம்ப ஓவரா பியூட்டி மோட் அப்ளை பண்ண மாதிரி இல்ல, அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான். அண்ட் டார்கெட்டடா உங்களை ஃபோக்கஸ் பண்ணனாலும் பண்ணும், இல்ல டச் பண்ணி பேக் சைடை ஃபோக்கஸ் பண்ணனாலுமே பண்ண முடியும். சப்போஸ் vlog எல்லாம் எடுக்கிறவங்களுக்கு கூட வீடியோஸ் எடுக்கும்போது இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். செல்ஃபியை பொறுத்த வரைக்கும் இந்த போர்ட்ரேட் போட்டோஸ்லாம் பாத்தீங்கன்னா எட்ஜ் டிடெக்ஷனும் பெட்டரா இருக்கு, ஓவரால் இமேஜ் குவாலிட்டியுமே நல்லா இருக்கு. பேக் சைட் பாத்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் லாஸ்ட் டைம் கொடுத்த மாதிரி தான் இப்பயுமே வந்துட்டு ட்ரிபிள் கேமரா செட்டப் தான் கொடுத்துருக்காங்க. 50 மெகா பிக்சல் மெயின் கேமரா, அப்பேச்சர் வேல்யூ 1.8 ஓட சோனியோட IMX 882 சென்சார் யூஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் OIS சப்போர்ட்டோடையும் வருது. நெக்ஸ்ட் பெரிஸ்கோபிக் டெலிஃபோட்டோ பாத்தீங்க அப்படின்னா 50 மெகா பிக்சல், இதுலயுமே OIS அண்ட் ஆட்டோ ஃபோகசிங் சப்போர்ட்டோட கொடுத்துருக்காங்க. 3.5x அளவுக்கு நம்மளால ஆப்டிகல் ஜூம் பண்ணி போட்டோ எடுத்துக்க முடியுது. நெக்ஸ்ட் அல்ட்ரா வைட் ஆங்கிள் 8 மெகா பிக்சல் தான் கொடுத்துருக்காங்க. என்ன ப்ரோ கம்மியா கொடுத்துருக்காங்க அப்படின்னா ப்ரோ மாடலுக்கு இதுக்கு டிஃபரன்ஸ் தெரியணும்ல, அதனால கம்மியா கொடுத்துருக்காங்க. ப்ரோ மாடல்ல 50 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் ஆங்கிள் இருக்கு. ஸோ ப்ரோவை பத்தி பேசும்போது சொல்றேன். ஸோ மேக்ரோக்கு செப்பரேட்டான லென்ஸ் கொடுக்காட்டியும் ஜென்ரலா நீங்க போட்டோ எடுக்கும்போது மேக்ரோ ஆப்ஷன் வருது. ஸோ இது மூலியமா நியரஸ்டா வச்சு எடுத்து இந்த ஒரு சில போட்டோஸ் பார்த்தாலுமே அவுட்புட் நல்லாவே இருக்கு. போட்டோஸோட அவுட்புட் இந்த மெயின்லயும் 3.5xலயும் சூப்பரான அவுட்புட் கிடைக்குது. அதுலயும் குறிப்பா இந்த 3.5x டெலிஃபோட்டோ பாத்தீங்க அப்படின்னா எட்ஜ் டிடெக்ஷன்லாம் நல்லா இருக்கு. பேக்ரவுண்ட் பிளர் எஃபெக்ட் ஆட் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க போஸ்ட் பண்றதுக்கான ஒரு பர்ஃபெக்டான போட்டோவா இருக்கிற ஃபீல் தான் கொடுக்குது. சப்போஸ் போட்டோ எடுத்ததுக்கு அப்புறம் அண்டர் எக்ஸ்போஸ் ஆயிருக்கு இல்ல ஓவர் எக்ஸ்போஸ் ஆயிருக்குனாலுமே கொஞ்சம் லைட்டிங் ஆட் பண்ணோம் அப்படின்னா அந்த AI போர்ட்ரேட் க்ளோ அப்படின்ற ஆப்ஷன் இருக்கு, அதுவே ஆட்டோமேட்டிக்கா டிடெக்ட் பண்ணி ஃபுல்லா வந்து லைட்டை வந்து செட் பண்ணிடுது மூஞ்சிக்கிட்ட. உங்களுக்கு வேணுன்ற அளவு நீங்களே அட்ஜஸ்ட் பண்ணி செட் பண்ணும்போது ஷேடோஸ்லாம் ரிமூவ் ஆகி கொஞ்சம் பார்க்கறதுக்கு பெட்டரான போட்டோ அவுட்புட் கிடைக்குது. இன்ஸ்டால இருக்கிற மாதிரி இந்த கொலாஜ் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. பட் ஹைலைட் என்ன அப்படின்னா ஒரு போட்டோக்கும் இன்னொரு போட்டோக்கும் இன்டர் கனெக்ட் ஆகிற மாதிரி வந்துட்டு பாப்அப் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அது மூலியமா இந்த மாதிரியான டிஃபரெண்டான போட்டோஸ் அவுட்புட் உங்களால எடுத்துக்க முடியும். இது இல்லாம AI பேஸ் பண்ணி AI எரேஸா இருக்கட்டும், அன்பிளர், ரிஃப்ளெக்ஷன் ரிமூவ் பண்றது எல்லா ஃபீச்சருமே கொடுத்துருக்காங்க. அதே சமயம் வீடியோ அவுட்புட் அப்படின்னு பார்க்கும்போது ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுலயுமே பாத்தீங்க அப்படின்னா HDR வீடியோ எடுக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயம் தான். அதுவும் 4K 60 fps உங்களால எடுத்துக்க முடியும். இது இல்லாம ஓவராலா பாத்தீங்க அப்படின்னா ரெண்டுலயுமே 4K 60 fps 30 fps அவுட்புட் மேக்ஸிமம் எடுக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓவரால் வீடியோ அவுட்புட் அப்படின்னு பார்க்கும்போது பெருசா ஷேக்கிங்லாம் இல்லாம ஒரு சூப்பரான அவுட்புட் தான் கிடைக்குது. அண்ட் ஒரே டைம்ல ரெண்டு கேமரா அக்சஸ் பண்ற மாதிரி இந்த டியூவல் வியூ மோடுமே கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பேட்டரி கெப்பாசிட்டி 6500 mAh கொடுத்துருக்காங்க. 80 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட கொடுத்துருக்காங்க. பிராண்ட் சைட்ல இருந்து கிளைம் பண்ணது 0 to 100% சார்ஜ் ஆகிறதுக்கு 50 நிமிஷம் ஆகும் அப்படின்னாங்க. பட் நான் லைவா டெஸ்ட் பண்ணப்ப கொஞ்சம் டிஃபரெண்ட் வரதான் செஞ்சது. 1 to 10% சார்ஜ் ஆக 3 நிமிஷமும், 25% சார்ஜ் ஆக 10 மினிட்ஸும், 50% சார்ஜ் ஆக 23 மினிட்ஸும், 100% சார்ஜ் ஆகிறதுக்கு 67 மினிட்ஸ் கிட்ட டைம் எடுத்துக்கிச்சு. அண்ட் பேட் லைஃப் அப்படின்னு பார்க்கும்போது கொஞ்சம் ஹெவியாலாம் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா தாராளமாக ஒரு நாளே வந்துடும். அண்ட் அதே சமயம் கொஞ்சம் நார்மல் யூஸ் தான் பண்ணுவீங்க அப்படின்னா 1.5 நாள் வரைக்குமே உங்களுக்கு தாராளமாக பேட் லைஃப் நிற்கும். அண்ட் ப்ராசர் அப்படின்னு வரும்போது இதில் Snapdragon 7 Gen 4 ப்ராசர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பெஞ்ச் மார்க் டெஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா AnTuTu ஸ்கோர் வந்துட்டு 1.5 மில்லியனுக்கு மேலேயே கிடைச்சிருக்கு. கீக் பெஞ்ச் மார்க்கை பொறுத்த வரைக்கும் சிங்கிள் கோர் வந்துட்டு 1269, மல்டி கோர் வந்துட்டு 4194 வரைக்கும் வந்திருக்கு. CPU த்ராட்லிங் வந்து 74% தான் கிடைச்சிருக்கு. வைல்ட் லைஃப் எக்ஸ்ட்ரீம்ஸ் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா 99.4% வரைக்குமே போயிருக்கு. ஸோ ரியல் லைஃப்ல யூஸ் பண்ண எந்த அளவுக்கு இருந்துச்சு அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் நார்மல் யூஸ், நீங்க மல்டி டாஸ்கிங்லாம் ரெகுலரா நிறைய ஆப் யூஸ் பண்ணாலும் கூட பெருசா லேக் ஆகிற மாதிரிலாம் இல்லை. அண்ட் குறிப்பா கேமரா யூஸ் பண்ணும்போது கூட பெட்டராகவே இருந்தது. அண்ட் அதே சமயம் கேம் பிளே அப்படின்னு வரும்போது BGMI அண்ட் கால் ஆஃப் டியூட்டி ரெண்டுமே பார்த்தீங்கன்னா 90 fps பிளே பண்ண முடிஞ்சது. நான் பிளே பண்ண வரைக்கும் நல்லாவே ஸ்மூத்தா லேக் ஃப்ரீயா இருந்தது. ஹீட்டிங் இஷ்யூ அப்படின்னு பார்க்கும்போது கூட இது ஜென்ரலா ஒரு குயிக் ரிவ்யூ மாதிரி தான். அந்த வகையில் பார்க்கும்போது கூட பெருசா ஹீட் ஆகிற மாதிரியான ஃபீல் எதுவுமே நான் வந்து பார்க்கல. இந்த ஒரு ப்ராசரை பொறுத்த வரைக்கும் நீங்க ரெகுலர் யூஸ் பண்றதுக்கும் சரி, அதே சமயம் கேம் பிளே நான் அப்பப்போ கொஞ்சம் விளையாடுவேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்குமே சூட்டபிளா இருக்கும். பட் டார்கெட்டடா கேமிங்க்கு தான் நான் ஃபோன் வாங்க போறேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இதை விட பெட்டரான ஆப்ஷன் நிறையவே இருக்கு. Reno 15ல என்னெல்லாம் இருக்குன்னு தெரிஞ்சிருக்கும். இதை விட கொஞ்சம் பட்ஜெட் அதிகமாக போகும்போது இதை விட பெட்டரான ஃபோன் உங்களுக்கு ப்ரோ மாடல் இருக்கு. அதில் என்னெல்லாம் இருக்குன்றதை இன்னும் கொஞ்சம் குயிக்காக சொல்லிடுறேன். டிசைன் அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரியான டிசைன் தான். மெட்டீரியல் சைடு ஃப்ரேம் அலுமினியம் தான் கொடுத்துருக்காங்க. கிளாஸ் பாடி தான் பேக் சைடில். IP68 and 69 தான் கொடுத்துருக்காங்க. எந்த சேஞ்சஸுமே இல்லை. முக்கியமான சேஞ்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே 6.78 inch 1.5K AMOLED டிஸ்பிளே, அதுவும் 10-bit டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்காங்க. குவாலிட்டி வைஸ் டிஸ்பிளே நல்லாவே இருந்தது. அண்ட் இதில் LTPO டெக்னாலஜியோட 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட் இருக்கனால இதில் மினிமம் 1 Hz இருந்து 120 Hz வரைக்குமே சேஞ்ச் ஆகுது. HDR சப்போர்ட்டுமே இருக்கு. குறிப்பா Gorilla Glass Victus 2 சப்போர்ட்டோட கொடுத்துருக்காங்க. பிரைட்னஸ் பொறுத்த வரைக்கும் பீக் பிரைட்னஸ் வந்து 3600 nits வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இதுவுமே டிஸ்பிளே குவாலிட்டி பெட்டராகவும் இருக்கு. அவுட்டோர்ல யூஸ் பண்றதுக்குமே நல்ல ஒரு பிரைட்னஸ் தான் கிடைச்சது. கேமரா சைட் பார்க்கும்போது ஒரு நல்ல அப்கிரேடுமே பண்ணியிருக்காங்க. 50 மெகா பிக்சல் பார்த்தீங்கன்னா ஆட்டோ ஃபோக்கஸிங்கோட செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. பேக் சைட் ட்ரிபிள் கேமரா மூணுமே ஒர்த்தா இருக்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. மெயின் கேமரா பார்த்தீங்க அப்படின்னா 200 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. போட்டோஸோட அவுட்புட் பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்கு. குறிப்பா நீங்க ஜூம்லாம் பண்ணாலுமே அந்த டீடைலிங் வந்து ரொம்பவே சூப்பரா அவுட்புட் கிடைக்குது. அண்ட் பெரிஸ்கோபிக் டெலிஃபோட்டோ பார்த்தீங்க அப்படின்னா 50 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. இதுலயுமே 3.5x அளவுக்கு உங்களுக்கு ஆப்டிகல் ஜூம்
ஜூமில் வந்து ஃபோட்டோஸ் எடுத்துக்க முடியும். OIS அண்ட் ஆட்டோ ஃபோக்கஸிங்குமே கொடுத்துருக்காங்க. அண்ட் அல்ட்ரா வைட் ஆங்கிளுமே பார்த்தீங்கன்னா 50 மெகா பிக்சல், ஃபீல்ட் ஆஃப் வியூ வந்து 116 டிகிரி கவர் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுவுமே ஆட்டோ ஃபோக்கஸிங்கோட தான் வருது. இதுலையுமே பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாக மேக்ரோ ஃபோட்டோக்கு லென்ஸ் கிடையாது, பட் இந்த மாதிரியான மேக்ரோ ஃபோட்டோஸ் உங்களால் எடுத்துக்க முடியும். ஓவரால் ஃபோட்டோ அவுட்புட்டை பொறுத்த வரைக்கும் இமேஜோட டீடைலிங்லாம் ரொம்பவே நல்லா இருக்கு. HDR எஃபெக்ட்டுமே ரொம்ப சூப்பராக இருக்கு. அப்படி சப்போஸ் மற்ற ஃபீச்சர்ஸ்லாம் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதுலையுமே வந்து அந்த போர்ட்ரேட் க்ளோ எஃபெக்ட்லாம் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். வீடியோ அவுட்புட்டை பொறுத்த வரைக்கும் நார்மல் வேரியண்ட்டும் சரி இதுலையும் சரி ஒரே மாதிரியான அவுட்புட் தான் கொடுத்துருக்காங்க. நார்மலாக 4K 30 FPS 60 FPSல மேக்ஸிமம் எடுத்துக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இதுலையுமே பார்த்தீங்க அப்படின்னா HDR எனேபிள் பண்ணி வீடியோ எடுக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுவும் 4K 60 FPS வரைக்கும் எடுக்கிற மாதிரி கொடுத்துருக்கிறதுமே நல்ல ஒரு அப்டேட்டாக தான் பார்க்குறேன். ஸோ வீடியோ அவுட்புட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா பெருசாக ஷேக்கிங் எதுவுமே இல்லாமல் ஒரு ஸ்டேபிளான வீடியோ எடுக்கிறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கு. இதில் மற்ற ஹைலைட் அப்படின்னு பார்க்கும்போது கனெக்டிவிட்டியில் Wi-Fi 6, Bluetooth 5.4, NFC சப்போர்ட் வந்து எக்ஸ்ட்ரா வந்து கொடுத்துருக்காங்க. அப்டேட் AI மைண்ட் ஸ்பேஸ் எல்லாமே ஈக்குவலாக அதே மாதிரி தான் வருது. இந்த பேட்டரி கெப்பாசிட்டி அப்படின்னு வரும்போது ஒரு சில அப்கிரேடுமே இதில் பார்க்க முடிஞ்சது. பேட்டரி கெப்பாசிட்டி அப்படின்னு வரும்போது ஒரு சின்ன அப்கிரேடோட தான் வருது. அதில் கொடுத்த மாதிரியே தான் 6500 mAh பேட்டரி கெப்பாசிட்டியும் 80 வாட்ஸ் சூப்பர் வூக் சார்ஜுமே கொடுத்துருக்காங்க. பிளஸ் ஒயர்லெஸ் சார்ஜிங் வந்து 50 வாட்ஸ் ஏர் வூக் சப்போர்ட்டோட கொடுத்துருக்காங்க. அண்ட் பிராண்ட் சைடில் சொல்லியிருக்கிறது 0 to 100% சார்ஜ் ஆக 51 நிமிஷம் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. பட் நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்தது 1 to 50% சார்ஜ் ஆகிறதுக்கு 27 நிமிஷமும் 100% சார்ஜ் ஆகிறதுக்கு 57 நிமிஷம் கிட்ட டைம் எடுத்துக்கிச்சு. அண்ட் ப்ராசர் அப்படின்னு பார்க்கும்போது மீடியாடெக்கோட டிமென்சிட்டி 8450 ப்ராசர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. பெஞ்ச்மார்க் ஸ்கோர்லாம் என்ன வந்திருக்குன்றதை ஆட் பண்ணுறேன், செக் பண்ணி பார்த்துக்குங்க. இதை தவிர நான் லைவாக யூஸ் பண்ணி பார்த்த கேமிங் அப்படின்னு பார்க்கும்போது BGMI 120 FPSல ப்ளே பண்ண முடியுது. கால் ஆஃப் டியூட்டியுமே பார்த்தீங்கன்னா 120 FPSல ப்ளே பண்ண முடியுது. இதனால கேம் ப்ளே பண்ணுறதுக்கு நல்ல ஒரு ஸ்மூத்தான ஃபீல் வந்து கிடைச்சது. இந்த குயிக் ரிவ்யூவில் ஹீட்டிங் இஷ்யூ இருக்கிற மாதிரிலாம் எதுவுமே நான் வந்து நோட் பண்ணலை. அண்ட் அதை தவிர முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது இதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டார்கெட் கேமர்ஸ்க்கான ஃபோன் கிடையாது. ஆனால் நீங்கள் டெய்லி என்னதான் ஃபோனை போட்டு அடின்னு அடிச்சாலுமே நல்லா இருக்கும். அப்பப்போ கேம் ப்ளே பண்ணுவீங்க அப்படின்னாலுமே தாராளமாக கேம் ப்ளேவும் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மினி வெர்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரோவோட ஒரு மினியாக தான் கொண்டு வந்திருக்காங்க. குட்டியாக காம்பாக்டான ஒரு ஃபோன் வேணும்னா உங்களுக்கு சூட்டபிளாக இருக்கும். அதில் என்னெல்லாம் ஃபீச்சர்ஸ் கொடுத்தாங்களோ ப்ரோவில் இருக்க எல்லாமே இதுலையும் கொடுத்துருக்காங்க. கேமரா, பர்ஃபார்மன்ஸ்க்காக ப்ராசர் எல்லாமே ஈக்குவல் தான். ப்ளஸ் இந்த இடத்துல பேட்டரி கெப்பாசிட்டி கம்மியாகுது. மினி வெர்ஷன் அப்படின்றனால டிஸ்பிளேவுமே பார்த்தீங்க அப்படின்னா 6.32 இன்ச் தான் இருக்கு. ஸோ காம்பாக்டாக வேணும்னு நினைக்கிறவங்க இதை கூட ட்ரை பண்ணலாம். அண்ட் ஃபைனலாக ப்ரைஸ் அப்படின்னு வரும்போது ரெண்டு ஃபோனையும் முடிஞ்ச அளவுக்கு நான் குயிக்காக டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன். என்னோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனில் மோஸ்ட்லி எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டேன். இந்த ப்ரைஸ் வந்து லான்ச்சுக்கு முன்னாடி டிவைஸ் வந்தாலும் எக்ஸாக்டாக என்ன அப்படின்றது தெரியல. அப்படி தெரிஞ்சது அப்படின்னா ஸ்க்ரீனில் வந்து ஆட் பண்ணுறேன், லாஸ்ட் டைமில் வரும். அப்படி இல்லைனா கமெண்ட் பாக்ஸ்லையும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஆட் பண்ணுறேன், செக் பண்ணி பார்த்துக்குங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், சப்போஸ் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டேக் ப்ராடக்ட்லேயே டேரெக்டாக லிங்க் ஆட் பண்ணியிருக்கேன், கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க. அது நம்ம சேனலுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்க எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. மறக்காம லவுட் டெக் சேனலுக்கு உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க.